நம பார்வதீவதே மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. உடையாள் உந்த நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னமெழுத்த முடியா முதலே என் கருத்து முடியும் எண்ணம் முன்னின்றேன். எல்லாமல்ல உமையொரு வாகனாகிய சிவபெருமானுடைய திரு அருளினலும் பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னீர் தோள்களுமாய் தித்தித்திருக்கும் முருகப்பெருமான் அருளினல் நம்முடைய திருமுதுகுண்டத்தில் எழுந்துருளி காலங்காலமாக நமக்கெல்லாம் நல்லூர் பார்க்கக்கூடிய பழமல்லிநாதனுடைய நல்லூரினாலும் இன்றைய தினம் அன்பர்கள் ஒரு நல்ல காரியத்தினை முன்னிட்டு கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிற குருமகா சன்னிதானங்கள், மடாதிபதிகள், பெரியோர்கள், சான்றோர்கள், அன்பிற்குரிய ஐயாசாமி பிள்ளை அவருடைய உறவுகள், நட்பு, அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பான மாலை வணக்கங்களை பணிவோடும் அன்போடும் தெரிவித்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். இப்போ மேடைகளை பேசும்போது சில பெரியோர்கள் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு நேரத்தில் அந்த பெரியோரோடு நான் கூட இருந்திருக்கிறேன், ஒரு நேரத்தில் அவரோடு நான் பேசியிருக்கிறேன், அவரோடு நான் பயணித்திருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். வள்ளலார் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், இப்படி கடந்த தலைமுறை சார்ந்தவர்கள் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு மரியாதைக்குரியவர்கள், ஒரு பீடம். அது மாதிரி இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் இவரோடு இருந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒருவர் இந்த மேடையில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கடலூர் ஊர் நடிகள். இந்த ஒரு வாய்ப்பு இது. அன்பிற்குரிய சகோதரர் சங்கர் அவர்கள் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, நீங்கள் வரணும் என ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் அவர் எதை முதல்ல பயன்படுத்துவார், ஒரு ஆயுதம், எந்த ஆயுதத்தை அவர் பயன்படுத்துவார்னா ஊரநடிகள் வர்றார் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட முதல்ல தூண்டில் போடுவார். அப்புறம் நம்மளாம் மாட்டிப்போம், சாமியே வராங்களோ, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு சைவமாக இருக்கட்டும், வீர சைவமாக இருக்கட்டும், சன்மார்க்கமாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், புரட்சிகரமான விஷயங்களாக இருக்கட்டும், இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு உரைகளில் தேய்ச்சி பார்த்து இது சரியான்னு பார்க்கணுன்னா ஒரு உரைகள் வடலூரில் இருக்கு. வேறு என்ன சொல்கிறது? இப்போ இதை ஒரு மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய வயதில், அடியனுடைய வயதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் புதுசு. இப்போ எதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நாம் கலந்து கொள்ளும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடம் இந்த மேடையில் நடக்கிறது. அதனால வரும் இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு இது சொல்கிறோம். நான் கூட விருத்தாச்சலம் உள்ளே வந்த உடனே இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்கறதுக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் கேட்டேன். அவர் சொன்னார், குமாரதேவர் மடத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த ராஜகோபுரத்துக்கு ஏற்றாப்புல தேடிட்டு இருந்தேன். அப்புறமா வண்டியை கொஞ்சம் விட்டால் எங்கள் லைட்டெல்லாம் நிறைய கெட்டுருக்குது, பின்னால் ஜெனரேட்டர் ஓடுது, நிறைய கட்சி கொடியெல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ, திடீர்னு உள்ளே போயிட வேண்டாம், முதல்ல அவரை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இதுதானா. சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் சாமியார்களை நிறைய பிடிக்கிறாங்க, வலைவீசி தேடுறாங்க. நான் இந்த தப்பு பண்ணல. ஆனால் திருத்துப்புன்னு ஒரு இடத்துல போயிடக்கூடாது. ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்காரு போல இருக்கு, இந்த புள்ள பிடிக்கிறவன்னு நினச்சிப்பாங்க சின்ன குழந்தை இருக்கிற இடத்துல. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்கிறதுனால கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டேன், இது அந்த நிகழ்வு தானே. ஏன்னா அந்த லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அந்த படத்திறப்பு விழா அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நம்ம வரும்போது இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறோமே, இவ்வளோ சிறப்பாக அதை எடுத்து பண்ணுறோமே, இது சரியான்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். நான் இந்த பத்திரிகையை பார்த்தோன்னே ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், சுவிகரண பத்திரிகை, இதுக்கு என்னங்க பொருள் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நான் இந்த மாதிரி போனதில்லை, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்ன பத்திரிக்கை வந்து சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், கருப்பு வெள்ளை அதில் இருக்கும். இது மல்டி கலரில் இருக்குது, பல வண்ணம். இப்போ இது சரியா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். நம்ம ஐயா மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட இதை காமிச்சு கேட்குறேன். அவர் சொன்னார், இந்த பத்திரிகையில் தலைப்பு போட்டுக்கிறது அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன தெரியுமோ, பொருள் தெரிஞ்சு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஏன்னா 12 திருமுறைகளில் செப்பேட்டில் பதிக்கிறீங்க, பொருள் தெரியாமல் பண்ணுவீங்களா?
சுப ஸ்வீகரணம். ஸ்வீகரித்தல்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம். மீட்டெடுத்தல், அது எடுத்துதல், எடுக்கிறதுன்னு அர்த்தம். சுபம். இப்போ ஏற்கனவே இந்த இல்லத்தில் இருந்த அந்த சுபம் இந்த கொஞ்ச நாள், இந்த 16 நாட்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்திருக்கு. இப்போ மீண்டும் நம்ம பழைய நிலைக்கு திரும்பணும் அல்லவா? இந்த மாதிரி பெரியவர்கள் வரும்போது ஒரு துக்க காரியம் நடக்குதுன்னா உடனே தோளில் கை வச்சு, கவலைப்படாத, அப்பா போயிட்டால் அவர் காட்டின வழியெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் குழந்தைங்களை நீ தான் பார்க்கணும், பேரம் பேத்தி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு போயிட்டாரா, ஒரு மடத்தை விட்டுட்டு போயிட்டாரா, ஒரு இல்லத்தை விட்டுட்டு போயிட்டா, இந்த பொறுப்பு உனக்கு இருக்குன்னு நமக்கு சொல்லி ஆட்படுத்துகிறாங்கல்ல, ஆற்றுப்படுத்துகிறாங்கல்ல. அதுபோல் இந்த சுபம் கொஞ்ச நாள் அங்கே இல்லாமல் இருந்திருக்கு, அசுபம். அதை மீட்டெடுக்கணும். அப்போ என்னைக்கு மீட்டெடுக்கும்? இந்த 16வது நாள் அன்னைக்கு இந்த படத்தை திறந்து வச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு மீட்டெடுக்கிறோமோ. சுப சுபீகரணம் என்பது அதுக்கு பெயர். அதனால இந்த பத்திரிகை போடுறது சரிதான். யார் இதை போட்டிருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லிவிட்டார். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விழாக்கள் எங்களுடைய முகங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. கொண்டாட்டம். கும்பகோணத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம், அப்படியே கொண்டாட்டம், சந்தோஷம். வரவங்களாம் வாங்க 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 வாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது, சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நான் கூட வந்து கிடக்கணும்னு அங்கே உட்காந்துட்டேன். எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சாமி மேடையில் போய் திடுதுப்புன்னு உட்காரக்கூடாது, யாரும் வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. நல்ல வேளை எங்கள் மைக்குக்கு ஸ்டாண்ட் இல்லை, சில இடத்துல ஸ்டாண்ட் இருக்கும், நீ ஜாக்கிரதையாக போகணும். அதனால கொஞ்சம் உட்காந்துட்டு உரியவர் யாரோ அவர் வந்த உடனே போகலாங்கிற அனுமதிக்காக உட்காந்தேன், அவ்வளோதான். ஏன் சொல்கிறீங்கன்னா, அன்றுக்குரிய சங்கர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழாவும், அதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி 16வது நாளாக இருக்கட்டும், சைவத்தோடு சார்ந்த இந்த விழாவை கொண்டு போக வேண்டும் என்பதை திட்டமிடுறார். மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அது. எல்லாருக்கும் இது தோணாது. நம்ம எடுத்தோன்னே அழுது உட்காந்துருக்கோம்னு நினைப்போம். அந்த நேரத்தில் கூட இது எப்படி சைவ விழாவாக மாற்றலாம் என்கின்ற சிந்தனை அவர்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த மாதம் மார்கழி பிறகு போது நம்ம எல்லாம் பாட போகிறோம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியும் பாட போகிறோம். எல்லாம் மணிவாசகர் சொல்கிறார், எங்குங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேர இருக்க, எங்கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்ய இருக்க. இது பிரார்த்தனை, ஒரு வைராக்கியம். இப்போது ஐயா பிள்ளை அவர்கள் நம்ம பழனிநாதர் கோவிலில் நாதஸ்வர வித்வான் அல்லவா, கடைசி வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அந்த பணியை செஞ்சு தேவனுக்கான தொண்டு செஞ்சுருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே தேவாரம் பாடும்போது மூசு வண்டு பண்பாடும் சோலை முதுகுன்றம். அந்த மூசு வண்டுன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்குதான், அப்படியே ஒரு சத்தம் அப்படியே மொய்ச்சிட்டு வண்டுகளுடைய அந்த ஒலி கேட்குறதா. மூசு வண்டு பண்பாடும் சோலை முதுகுன்றம். இந்த நாதஸ்வரம் இருக்க மூச்சை கொடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த நிகழ்வோட தொடர்படுத்தி பார்க்கிறேன். அது மூசு வண்டு, இது மூச்சை கொண்டு பாடிய பண்பாடிய ஒரு நிகழ்வு. ஐயாவுடைய தொண்டு மூச்சை கொண்டு பாடு. நாதஸ்வரம் எல்லாத்துக்கும் எடுக்க முடியாது. 2 கட்டையில் பேசணும், 2 கட்டையில் இந்த நாதத்தை கொடுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லும் போது எல்லாம் இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லாம் அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. சில பேர் கையில் கூட இருக்குது, சில பேர் ஆட்டோவில் வராங்க, சில பேர் இருசக்கரத்தை வாகனத்தில் வராங்க, வேகமாக போகிறாங்க. ஒரு அம்மா நடந்து வந்தா அந்த குழந்தைய அப்படியே கூட்டிக்கிட்டு, அது பேக்கில் பின்னால் வந்து பெரிய பேக் தூங்கிட்டு இருக்கு. அது இடுப்பில் தூக்கி வைக்கிற அளவில் இல்லை, கொஞ்சம் ஒரு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 3 அடி. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாரில் தன்னுடைய புடவையை அந்த குழந்தை தலையில் இப்படி போட்டுக்கிறேன். பாலிஸ்டர் புடவை எவ்வளோ மழை அது தாங்கும், எவ்வளோ ஈரத்தை அது தாங்கிடும். அந்த புடவையை தூக்கி அந்த குழந்தை இப்படி தலையில் போட்டுட்டு அப்படியே பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறோம். என்னமோ பெரிய ப்ரொடக்ஷன், இவ்வளோ பெரிய ஒரு பந்தலை போட்டு வச்ச மாதிரி அந்த புடவை. அப்போது இது இந்த குழந்தை தலையை காக்குமா மழையிலேருந்து அப்படிங்கிறது இல்லை, அந்த அன்பு இருக்குது இல்லை. இந்த குழந்தை வந்து மழையில் நினைஞ்சிடக்கூடாதுங்கிற அன்பு இருக்குல்ல, தந்தல்ல கூட போட்டு பழ மலை நாதராக அவர் இருக்கிறாரோ அந்த மலையை, பரம்பொருள், அண்டம் கடந்த பொருள், அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வர பெருமான அந்த மலையில் எழுந்துருளி பழ மலை என்று அதை ஆக்கியிருக்கிறாளோ, அது மாதிரி இந்த மேடையில் அவர்கள் எழுந்துள்ளதன் மூலமாக பழ மேடையாக இது மாறி இருக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இது ஒரு மேடை, சிறப்புமிக்க ஒரு மேடை. இது ஒரு பெருமையாக நாங்கள் கருத்துக்கிறோம். அந்த வகையில் அந்த சைவ மாநாட்டில் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணேன். என்னென்னா, சைவம் அப்படின்னோடனே எல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க. சொன்ன மாதிரி பிராமணர்கள் ஒரு பக்கத்தில், அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கக்கூடியவர்கள் கார்கார்த்த பிள்ளைமா எடுக்கணும். அதே மாதிரி தான் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள், இந்த ஓவியங்கள், இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை இது வந்து ஆபாசமாக இருக்குன்னு சொல்லும்போது இதையெல்லாம் கடந்த பொருள் அது அப்படின்னு பார்க்கணும். அது அல்ல, ஆனால் இதை உள்ளடக்கியது நம்முடைய வாழ்க்கை என்று பார்க்கணும். இதுதான் உண்மை பொருளை தவிர
ஏ சர்டிஃபிகேட் போட்டு ஒரு சினிமா ஓட்டினா தான் இந்த சினிமா தியேட்டர் இருக்குன்ற நிலைமை தயவு செய்து நினச்சிக்கங்க இந்த கோயிலுக்கு கிடையாது. புரியுதா? ஸோ அந்த அளவில் இது போன்ற விழாக்களை சைவத்தோடு தொடர்புபடுத்தி நடத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை அன்புக்குரிய சங்கர் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நமக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொருடைய வீட்டில் நடக்கக்கூடிய இது மாதிரியான நிகழ்வுகளை மனமுவந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 82 வயது போல் இருக்குது அல்லவா, 85 வயது, இந்த கல்யாண சாவுன்னு சொல்லுவோம், அவருடைய கடமைகள் எல்லாம் நிறைவு பண்ணியிருக்கிறார்.